திரு இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் அரண்மனை குடும்பம். அவருடைய முன்னுரை. சர்ப்ப இனம் மனித வாழ்வை ஏதோ ஒரு வகையில் கட்டுப்படுத்துகிறது என்ற கருத்து திரு அசோகமித்திரனுக்குள் மெல்ல ஏற்படத் தொடங்கியது. இந்த மண்ணை சார்ந்த மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் தங்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நாகங்களை வழிபடுகிறவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதையும் அசோகமித்திரன் உணர்ந்தார். சனாதன இந்து மதம் முதலில் தனக்கென ஒரு பெயரின்றி இருந்தது. பின்னர் பிற மதங்கள் தோன்றவும் அதற்கு ஒரு பெயர் தேவைப்பட்டது. அந்த வகையில் வெள்ளையர்கள் காலத்தில் அவர்களால் ஹிந்து என்கின்ற ஒரு சொலவடை தோன்றி காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரையிலான சனாதனத்தவர்களை எல்லாம் ஹிந்து என்று அழைக்கப்படும் ஒரு பழக்கம் காலத்தில் தோன்றியது. அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆதிசங்கரர் தான் வாழ்ந்த காலத்தில் இந்த சனாதன மதத்தை 6 வழி பாதை கொண்டதாக வடிவமைத்திருந்தார். வைணவம், சைவம், சாக்தம், காணாபத்தியம், கௌமாரம், சௌரம் என்பதே அந்த 6 வழி பாதைகள். இந்த 6 வழிகளில்தான் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அபிராமி பட்டர், ஔவை, அருணகிரிநாதர் உள்ளிட்டோர் தோன்றி பக்தி செய்து வழிகாட்டவும் செய்தனர். இந்த 6 வழிகளுக்கு ஆன தெய்வங்களாக திருமால், சிவபெருமான், பராசக்தி, கணபதி, முருகன், சூரியன் இவர்கள் தலைப்பொருளாக இருந்தனர். இவர்கள் அவ்வளவு பேர்களுடனும் சர்ப்பம் ஏதோ ஒரு வகையில் சம்பந்தம் கொண்டிருந்தது. திருமால் வரையில் படுக்கையாக, சிவபெருமான் வரையில் கண்ட ஆபரணமாக, கணபதி வரையில் ஒட்டியானமாக, முருகன் வரையில் பாத சேவிதமாக, பராசக்தி வரையில் குடை ஆபரணமாக, கங்கணமாக என்று சகல தெய்வ சாந்தியங்களோடு நாகங்கள் சம்பந்தம் கொண்டிருக்கின்றன. இந்த தெய்வங்களை வணங்கும் பொழுது அறிந்தோ அறியாமலோ நாகத்தையும் சேர்த்துதான் வணங்குகின்றோம். இவ்வாறு வணங்காவிட்டால் கூட பரவாயில்லை, நாகங்களை விஷப்பூச்சியாக மட்டுமே கருதி அவற்றை அழிக்கவோ ஒழிக்கவோ முற்படும் பொழுது மற்ற உயிரினங்களும் காட்டாத ஒரு எதிர்ப்பையும் தீர்க்கத்தையும் நாகங்கள் காட்டுவதே சர்ப்பசாபம் என்கின்ற ஒரு விஷயம் கொண்டிருப்பதை அசோகமித்திரன் அடிக்கோடிட்டு காட்டுகின்றார். இனி நாம் கதைக்குள் செல்வோமா? டாக்டர் வெங்கட்ராவ் அந்த சாமியார் முன் நின்று கொண்டிருந்த விதமும் தோற்றமும் கணேசனுக்குள் ஒரு பெரும் அதிர்வையை உருவாக்கியது. டாக்டர் வெங்கட்ராவோடு அந்த சாமியார் நல்ல ஆங்கிலத்தில் பேசிக்கொண்டிருந்தார். கணேசன் ரத்தி தியாவுடன் வரவும் அவள் வரவை கவனித்தவராக, வாங்க மிஸ்டர் கணேசன், வெல்கம் என்றார். ரத்தி அங்கே திரும்பி அவரை பார்க்கவும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி கணேசன் இருப்பதை கூட பொருட்படுத்தாமல் வேகமாக நடந்து சென்று அவர் காலில் விழுந்து வணங்கினாள். இப்பொழுது தியாவை கீழே இறக்கி விட்டதில் அவள் விளையாட்டாக ஓடத் தொடங்கிவிட்டாள். டாக்டரின் மனைவி சாந்தாவும் அங்கு டாக்டராகத்தான் இருந்தாள். கணேசன் நின்று கொண்டே இருந்தான். அவரை வணங்குவதில் ஒரு தடுமாற்றமும் குழப்பமும் அவனுக்குள் இருந்தது. அந்த சாமியார் ரத்தியிடம் தியா பற்றி பேசத் தொடங்கிவிட்டார். அதுவும் ஹிந்தியில். இப்போ எப்படிம்மா இருக்கா குழந்தை? உங்களை பார்த்துட்டு வந்ததிலிருந்தே நல்லா இருக்கா குருஜி. அவ இனி எப்போவுமே நல்லா இருப்பா, கவலைப்படாத. அதே சமயம் நீயும் உன் குழந்தையும் எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் 2 பேருக்கும் இப்போ நேரம் சரியில்லை. ஆமாம் குருஜி, என் புகுந்த வீட்டில் என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க. நான் இவரை கல்யாணம் செய்துக்கிட்டது அவங்களுக்கு பிடிக்கலை. அவங்க பெரிய அரண்மனை குடும்பம், நானும் சாதாரண நாகவம்ச குடும்பம். சாதாரண நாகவம்ச குடும்பம்னு உன்னை நீயே தாழ்த்தி எடை போட்டுக்காக. நாகவம்சத்தில் பிறக்கிறதுங்கிறது ஒரு பாக்கியம். ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு அடையிற பல அமானுஷ்ய சக்திகளை நாகவம்சத்தவர்கள் ரொம்ப சுலபமாக அடைஞ்சிடுவாங்க. இப்போ கூட நீ ஒருத்தரை பார்த்து சாதாரணமாக சபித்தாலே போதும், நீ சபித்தபடியே நடந்துடும். அதுபோல தான் உன் வாழ்த்துக்கும் ஒரு சக்தி இருக்குது. சாமியார் ரத்தியை தேற்றுவது போல் பேசியது கணேசனுக்கு புரிந்தது. அவனுக்கு ஹிந்தி நன்றாக பேச வரும். அவன் சொன்னதன் பொருள் அவன் முகத்தில் ஒரு கேலிச் சிரிப்பை உருவாக்கியது. அவரும் அதை கவனித்தார். உன் புருஷனுக்கு என் பேச்சு கேலியாக படுது போல, அதான் ஒரு மாதிரியாக சிரிக்கிறாரு என்றான். ரத்தி எதற்கு பதில் சொல்வதற்கு முன் கணேசனே வாய்த்திருந்தான். ஹிந்தியில் அவரோடு பேசினான். ஆமாம் சாமியாரே, நீங்கள் சொன்னது ரொம்ப சரிதான். எனக்கு உங்களை மாதிரி சாமியார்கள்னாலே அலர்ஜி. கடவுள் விஷயத்தில் எனக்கு விடை தெரியாத பல கேள்விகள் இருக்குது. உங்களை மாதிரி சாமியார்கள் விஷயத்தில் கேட்கவே தேவையில்லை. போகட்டும், நான்
இங்கே டாக்டரை பார்க்கத்தான் வந்திருக்கேன். உங்களை பார்க்கவோ உங்களோட விவாதம் பண்ணுறதுக்கோ வரலை. எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் வந்த வேலையை பார்க்குறேன். சோளமெந்திரத்தில் பொறித்து வெடிப்பது போல இருந்தது அவனுடைய பேச்சு. ஆனால் அவரிடம் பதிலுக்கு எந்த வருத்தமும் இல்லை. தியா அப்பொழுது அவர்களை விட்டு விலகி வாயிற்புறத்திற்கு போய்விட்டிருந்தாள். காரணமில்லாமல் ஒரு காரியம் கூட இந்த உலகத்தில் நடக்கிறதில்ல மகளே. நான் இங்கே வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நீ இப்படி பேசவும் ஒரு காரணம் இருக்குது. ஆனால் தொடர்ந்து நீ இப்படியே இருக்க மாட்ட, நிறைய மாறுவ. உங்கள் வாழ்க்கை இனிமே தான் ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நிறைஞ்சதாக இருக்க போகுது. உங்கள் குழந்தை சாதாரண குழந்தை இல்லை. நாகப்பஞ்சமி அன்னைக்கு பிறந்த அசாதாரணமான ஒரு குழந்தை அவளோட சக்தியை நீ போக போக பார்ப்ப. அப்போ உனக்கு பல உண்மைகள் புரியும். நானும் எங்கேயும் போயிட போகிறதில்ல. என்னோட இந்த உடம்புக்கு இன்னும் பல வருஷங்கள் இந்த மண்வாசம்னு இருக்குது. அது அழியிற வரைக்கும் நான் இங்கே அங்கேன்னு சுற்றிக்கிட்டு தான் இருப்பேன். ஒரு நாள் நீ என்னை தேடி வருவ. அப்போ நாம் நிறையவே பேச போகிறோம். இப்போ நான் புறப்படுறேன் என்று பேசியவர் அமர்ந்த நிலையிலிருந்து எழுந்து கொண்டவராக வெளியேறத் தொடங்கினார். வெளியே அவர்களை கார் காத்திருந்து அழைத்து சென்றது. டாக்டர் வெங்கட்ராவிற்கு அவர்கள் ஹிந்தியில் பேசிக்கொண்டது எதுவும் புரியவில்லை. ஆனால் காரசாரமான ஒரு பேச்சு என்பது மட்டும் நன்கு புரிந்தது. அவர் கிளம்பவும் சற்று பதட்டப்படத் தொடங்கினார். சாமி, என்ன சாமி கிளம்பிட்டீங்க? உன்னை பார்க்க ஒரு பேஷண்ட் வந்திருக்கும் பொழுது நான் எதுக்குப்பா இடைஞ்சலா? ஐயோ சாமி, இது ஒன்றும் என் ஆஸ்பத்திரி இல்லை. நான் வந்ததே உங்களை பார்க்கறதுக்கு தான். அதனால் என்ன, நான் அப்புறமா கூட வர்றேன். இல்லை, நீ என்ன வந்து பார்க்கவா? இப்போ நீ இவங்களை கவனி, நான் வர்றேன். பேசிக்கொண்டே அவர் வாசலை தாண்டி விட்டார். டாக்டர் வெங்கடாச்சலராவும் சற்று சலனத்தோடு கணேசனின் பக்கம் திரிந்தார். கணேசனுக்கு அவருடைய சலனம் புரிந்தது. டாக்டர், அப்படி என்ன பேசுனீங்க கணேசன்? சாமி உடனே கிளம்பி போயிட்டாரே. முன்னாலேயே சாமியோட உங்களுக்கு பழக்கம் உண்டா? இல்லை டாக்டர், இதுதான் இன்னைக்கு காலையில் சேட் எஸ்டேட்டுக்கு போய் பார்த்துட்டு வந்தா. பார்த்துட்டுன்னு சொல்லாதீங்க, தரிசனம் பண்ணிட்டுன்னு சொல்லுங்கள். என்ன டாக்டர், நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்காலர், நீங்களெல்லாம் இப்படி சாமியாரை கண்டு பயங்கி போகிறத நினச்சாதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. போதும் கணேசன், நீங்கள் என்ன லெப்டிஸ்டா? லெப்டிஸ்ட்டுன்னா புரியலையே டாக்டர். இடதுசாரியா? அவங்க தான் இந்த உலகம் நம்புகிற எல்லாத்துக்குமே எதிர்த்து கருத்தை உருவகப்படுத்தி வச்சுருப்பாங்க. நம்ப வேண்டியவற்றை நம்ப வேண்டியவற்றை எல்லாம் நம்பவும் மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறபடி பார்த்தா நான் வலதுசாரியும் இல்லை இடதுசாரியும் இல்லை, நடுவில் இருக்கவன். நடுவில் எல்லாம் ஒருத்தரால் இருக்க முடியாது கணேசன். நடுநிலைமைங்கிறதே ஒரு வகை ஃபோபியா தான். சரி டாக்டர், நான் உங்ககிட்ட விவாதம் பண்ண வரல, என் டாக்டரை காட்டத்தான் வந்தேன். சேலம் டிஸ்பென்சரியில் கூட மனம் விட்டு பேச முடியாதுன்னு தான் இங்கே வந்திருக்கேன். வந்த இடத்துல நாம் ட்ராக் மாதிரி போகிற மாதிரி தெரியுது. ப்ளீஸ் டாக்டர், என் குழந்தைய கொஞ்சம் பாருங்கள். கணேசன் அவரை பக்குவமாக தியா விஷயமாக திருப்பிய பொழுது தியா டாக்டர் வீட்டு தோட்டத்தில் வந்து அமரும் புறா ஒன்றை கையில் பிடித்து வருடியபடி உள்ளே வந்து கொண்டிருந்தாள். டாக்டரின் நெற்றியில் ஆச்சரிய சுருக்கங்கள். ஏய் தியா, இதை எப்படி பிடிச்ச? கணேசன் ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டே அவளை நெருங்க அவள் அதை பறக்க விட்டவளாக, அதை கூப்பிடேன் வந்து விளையாடிச்சு டாடி என்றாள். நான்லாம் கிட்ட போனாலே எட்டி பறக்கும், ஆனால் குழந்தை கையிலேயே வந்து உட்கார்ந்துருக்கே, ரியலி மிராக்கிள். ஆமாம், இந்த குழந்தை தானா பேஷண்ட்டு? எஸ் டாக்டர், ஷீ இஸ் வெரி பிரிஸ்க். ஒரு பேஷண்ட்டோட லுக்தி துளி கூட இல்லையே. டாக்டர் பேசியபடியே விலகி சென்று ஒரு டேபிள் மேல் இருந்த அவள் பிரீஃப் கேஸை எடுத்து கொண்டு வந்து ஹாலின் மையத்தில் தேக்கும் ஓடாமேல் வைத்து திறந்தார். உள்ளே ஸ்டெத்தஸ்கோப், ரப்பர் கிளவுஸ், பிபி கிட் உள்ளிட்ட எக்ஸட்ராக்கள் இருந்தன. அதில் ஸ்டெத்தை எடுத்து காதில் மாட்டியவர் கணேசனின் படியில் இருந்த தியாவின் அருகில் சென்று குனிந்து மார்பில் வைத்து ஹார்ட் பீட்டை சோதித்தார். முகத்தில் ஆச்சரிய ரேகைகள். ரத்தி அவரையே பார்த்தபடி நின்று கொண்டிருந்தாள். டாக்டரோடு வந்திருந்த அவர் மனைவி சாந்தா ஒரு மூலையில் நின்று கொண்டு நடப்பதையெல்லாம் பார்த்து கொண்டே இருந்தாள். சாமியாரோடு நிறைய பேச எண்ணி தான் அவள் வந்திருந்தாள். கணேசன் வந்ததால் எல்லாமே கெட்டுவிட்டது போல் ஒரு எண்ணம் அவளுக்குள். டாக்டர் ஒரு கட்டத்தில் நிமிர்ந்து அவளை பார்த்து, டியர், நீ போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன் என்றார். அவளும்
அசம்பந்தமாக அந்த பங்களாவின் வளைவான மாடிப்படிகளில் மேலேறி செல்ல ஆரம்பித்தாள். ரத்தியும் அவள் போவதை பார்த்துவிட்டு குழந்தை தியாவின் பக்கம் திரும்பினாள். டாக்டரோ ஹார்ட் பீட், நாடித்துடிப்பு என்று பார்த்து முடித்தவர் கணேசன் கொண்டு வந்திருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டையும் பார்த்துவிட்டு பெருமூச்சோடு நிமிர்ந்தார். கணேசன் கூர்மையாக அவரையே பார்த்து கொண்டிருந்தான். எவ்ரிதிங் இஸ் வெரி நார்மல் மிஸ்டர் கணேசன். லிவரும் நார்மலாக தான் இருக்குது. குடலில் அல்சர் ஏற்பட்டு அதனால் இரத்த கசிவு உண்டாகி அதுதான் வாந்தியாக வழிபட்டு இருக்கணும். ஆனால் இப்போ எந்த சிம்டம்ஸும் இல்லை. இன்ஃபேக்ட் ஏதாவது இருந்தால் குழந்தை இவ்வளவு சுறுசுறுப்பாக இருக்க மாட்டா. ஆமாம், எத்தனை தடவை வாந்தி எடுத்திருப்பா? அது இருக்கும் டாக்டர், பல தடவைனா எவ்வளவு நாளா? இல்லை டாக்டர், மாதங்களா. வாட், மாதக்கணக்காவா? நீங்கள் இப்போ தானே எங்கிட்டே வந்திருக்கீங்க. உங்ககிட்ட இப்போ தான் வந்திருக்கோம். இதுக்கு முந்தி எங்கள் ஃபேமிலி டாக்டர் சங்கரநாராயணன் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிறார். யார்? காந்தி ரோடு மித்ரா ஹாஸ்பிட்டல் சங்கரநாராயணனா? ஆமாம் டாக்டர், சங்கரநாராயணன் ட்ரீட் பண்ணியுமா? கேட்கல. அவர் கொடுத்த மாத்திரை மருந்து சாப்பிட்டா தற்காலிகமாக சரியாகும். ஆனால் மருந்தை நிறுத்தினா திரும்ப ரிப்பீட் ஆகிடும். இன்றைக்கி காலையில் கூட காரில் வரும்போது வாந்தி எடுத்தா டாக்டர். இது என்ன புதிராக இருக்கே. எண்டோஸ்கோபி பண்ணினீங்களா? பண்ணினேன் டாக்டர். ஃபோட்டோஸ் எல்லாம் கூட இருக்கட்டும். பிளட் டெஸ்ட் பண்ணிங்களா? பல தடவை பண்ணியாச்சு. எங்கே? சேலம் பாரத் லேபில். சரி, நாளைக்கு இங்கே ஏற்காட்டில் ஜான்சன்ஸ் லேபில் ஒரு டெஸ்ட் எடுத்துருவோம். இப்போ குழந்தை நல்லா இருக்கா? அடுத்து எப்போ வாந்தி எடுத்தாலும் உடனே கூட்டிக்கிட்டு வாங்க, என்னன்னு பார்த்துடுறேன். டாக்டர் சொல்லி முடிக்கவும் ரத்தி அவளிடம் ஏதோ சொல்ல விரும்பியவள் போல் அவளை பார்த்தார். என்னம்மா, தியாவுக்கு சுவாமிஜி காலையிலே ஒரு மருந்து கொடுத்தார் டாக்டர். அதில் இருந்து தான் அவள் இப்படி சுறுசுறுப்பாக இருக்கா. அப்படியா? இதையே முன்னாடியே சொல்லலை. அப்புறம் என்ன, இனி குழந்தை பூரணமாக குணமாயிடுவா. டாக்டரின் பதில் கணேசனை அரட்டிற்று. டாக்டர், என்ன சொல்கிறீங்க? அவர் ஏதோ தேனில் கிழிச்சு கொடுத்தாருன்னு சொன்னால் அதையெல்லாம் எப்படி டாக்டர் ஏற்றுக்க முடியும்? உங்களை யார் ஏற்றுக்க சொன்னது? குழந்த உடம்பு ஏற்றுக்கிடுச்சே. டாக்டர், யூனோ, அந்த சுவாமி நீங்கள் நினைக்கிற மாதிரி சோத்துக்கு விதியத்து போய் சந்நியாசம் வாங்கிக்கிட்டவர் இல்லை. அவர் ஒரு மிலிட்டரி டாக்டர். சர்வீஸ் முடிஞ்சு சந்நியாசம் வாங்கிக்கிட்டவர். மருந்து அவர்கிட்ட கால் தான். அவரோட பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதல்லவா, அதுதான் முக்கால்வாசி. அந்த எனர்ஜியும் மருந்தும் ஒன்றா சேரும்போது எந்த வியாதியாக இருந்தாலும் சரியாக போயிடும். அப்போ அவர் ஒரு சாக கிடக்கிற கேன்சர் பேஷண்ட்டை பிழைக்க வைப்பாரா டாக்டர்? கணேசனின் கேள்வி டாக்டரை முதலில் சிரிக்க வைத்தது. பின்புதான் பேசினார். அவர் இவரை நம்பி இவர்கிட்டே வந்து என்னை குணப்படுத்துங்கன்னா நிச்சயம் பிழைக்க வச்சிடுவார் கணேசன். கணேசனுக்கு அடுத்து என்ன பேசுவது என்பது ஒரு தடுமாற்றம். என் வரையில் இனி குழந்தைக்கு எதுவும் வராது. தைரியமாக இருங்க. குழந்தையும் என் கண்ணுக்கு ஒரு சராசரி நோயாளி குழந்தையாக தெரியல. பறவைகளை தேடி வரும் ஒரு தேவதையாத்தான் தெரிகிறா என்று டாக்டர் அழுத்தமாக சொல்லவும் கணேசனிடம் மேலும் திகைப்பு உண்டாயிற்று. திரு அசோகமித்ரனின் குறிப்பு. சர்ப்பசாபம் என்கின்ற விஷயம் காதில் விழவுமே அசோகமித்ரன் அதை ஒரு விமான மனபேதளிப்பு என்றுதான் முதலில் கருதினார். இந்த வார்த்தையை முதலில் உச்சரிப்பவர்கள் ஜோதிடர்களாகவே இருந்தனர். அடுத்து அந்த ஜோதிடர்களை நம்புகின்ற சில தீவிர வேதம் படித்த வேதியர்கள் இந்த சர்ப்பசாபம் என்கின்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்துகிறவர்களாக இருப்பது தெரிய வந்தது. ஒரு பாம்புக்கு இருப்பது எல்லா உயிரினத்துக்கும் இருப்பது போன்ற பசி உணர்வு, காம உணர்வு, வலி உணர்வு என்கின்ற 3 மட்டுமே. சாபமிட வேண்டும் என்றால் எண்ணி பார்க்கும் மனம் என்கின்ற ஒன்று வேண்டுமே. மனம் அமைந்திட 6 அறிவு வேண்டும். 6 அறிவில் ஓரறிவு குறைந்த 5 அறிவுடைய யானை போன்ற ஜீவன்களுக்கு கூட மன அமைப்பு இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாம்பு எப்படி தன்னை அழித்துவிட நினைப்பவனுக்கோ இல்லை அழித்து விட்டவனுக்கோ சாபமிட முடியும்? எனவே இந்த சர்ப்பசாபம் என்பதே ஒரு கற்பனையான விஷயம் என்றுதான் கருத வேண்டியிருக்கின்றது. சர்ப்பசாபம் என்பது உண்மை என்றால் தங்களை அன்றாட உணவில் ஒரு உணவாக பாம்பை உட்கொள்ளும் சீனர்களும் அந்த தேசமும் எப்படி இன்று நம்மையும் இஞ்சிய ஒரு நாடாக வளர்ந்திருக்க முடியும்? இப்படி பல கேள்விகள் அசோகமித்ரனுக்குள் எழும்பின. அதை வேதத்தில் கரை கண்டவரான சந்திரமௌலீஸ்வர கணபாடிகள் என்பவரிடம் கேட்கவும் செய்தார். கணபாடிகளுக்கும் விஸ்தாரமாகவே அதற்கு பதில் கூறத் தொடங்கினார். இனி நாம் கதைக்குள் செல்வோம்.
திகைத்த முகத்தோடு நின்ற கணேசன் சற்று புன்னகையோடு பார்த்த டாக்டர் வெங்கட்ராவ், என்ன கணேசன், உங்கள் மகள் மேல் எனக்கு இருக்கிற நம்பிக்கையும் அபிப்பிராயமும் உங்களுக்கு இல்லையா? நல்லா அவளை பாருங்க. இந்த குழந்தை ரத்த வாந்தி எடுக்கிற குழந்தைனா யாராவது நம்புவாங்களா? இவ ஒரு ஹெமட்டமிஸ்னா, அதாவது ரத்த வாந்தி எடுக்கிற குழந்தையா இருந்திருந்தா இங்கே இப்படி இவ்வளவு எனர்ஜெட்டிக்காக விளையாடவெல்லாம் முடியாது. அஃப்கோர்ஸ் டாக்டர், எனக்குள்ளேயும் அந்த ஆச்சரியம் இப்போவும் இருக்குது. ஆனால் இப்போ தான் இப்படி இருக்கா. காலையில் கூட டல்லாக சிக்கியாக தான் இருந்தா. அதான் நம்ம பூபால்தாஸ் சாமி மருந்து கொடுத்துருக்கார்ல, அப்போ அது வேலையை காட்டும் தானே. இப்போ வந்துட்டு போன சாமியாரோட பேர் பூபால்தாஸா? ஆமாம், பூபால்தாஸ் எம்பிபிஎஸ் எம்டி. இன்னும் என்னமென்னலாமோ படித்தார். யூனோ டச் தெராப்பி. டச் தெராப்பியா அப்படின்னா? பார்வையாலையும் கை விரல்களை உடம்புல உள்ள வர்ம புள்ளிகளை தொட்டும் குணப்படுத்துகின்ற முறை. அது உலகத்திலேயே நம்ம சாமியார் தான் நம்பர் 1. நான் கேள்வி கூட பட்டதில்லை டாக்டர். இப்போ தெரிஞ்சுக்கோங்க, டச் தெராப்பியால் நீங்கள் உங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த விஷயத்தில் சாமி தான் எனக்கு குரு. சொல்லப்போனால் சாமி அதில் மாஸ்டர். அப்படின்னா உங்களுக்கு இப்போ டச் தெராப்பியும் தெரியுமா? நல்லாவே தெரியும். தொடக்கத்தில் சாமியை நானும் பெருசாக நினைக்கல. அவர் டூப்ளிகேட் சாமியார் லிஸ்ட்லே தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் நான் முடியாதுன்னு கைவிட்ட ஒரு கேஸை சாமியார் க்யூர் பண்ணி காட்டவும் தான் ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டேன். ஒரு டாக்டராக நான் அப்போவே என்னை வெறுத்துட்டேன். அவர் எதை வச்சு அந்த கேஸை க்யூர் பண்ணினார்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த ஸ்டேட் எஸ்டேட்டுக்கு போய் சாமிக்கிட்டேயே பேசினேன். அது என்ன மருந்து சாமின்னும் கேட்டேன். நான் தான் அந்த மருந்துன்னு சொன்னார். அதாவது தன் மூலமாக நல்ல அதிர்வுகளை நாடி வழியாக ஒரு உடம்புக்குள்ளே செலுத்தி குணப்படுத்துகிற ஒரு முறை தான் டச் தெராப்பி. என்னென்னவோ சொல்கிறீங்க டாக்டர். இப்படியெல்லாம் சுலபமாக குணப்படுத்த முடியும்னா எனக்கு எதுக்கு எம்பிபிஎஸ் படிப்பு? எதுக்காக நீட் எக்ஸாம் எல்லாம் எழுதணும்? அஃப்கோர்ஸ் எல்லாத்துக்கும் டச் தெராப்பி வசப்பட்டுட்டா இந்த படிப்பு தேவையே படாதுன்னு கூட சொல்லுவேன். ஆனால் ஒரு பரீட்சையில் எல்லோருமா 100க்கு 100 அப்படியே வாங்கிடுறாங்க, சிலர் தானே வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் இந்த டச் தெராப்பியில் ஒருத்தர் மாஸ்டர் ஆகிறதும். காலையில் 3 மணிக்கு எழுந்திரிக்கணும், குளிச்சுட்டு சாலிடாக 2 மணி நேரம் மனசை அடக்கி தியானம் பண்ணணும். சரியான நேரத்துக்கு சரியான உணவை மென்று விழுங்கி சாப்பிடணும். மனசில் நெகட்டிவான எண்ணங்களோடு இருக்கக்கூடாது. இரவு 9 மணிக்கெல்லாம் தூங்க போயிடணும். இப்படி இந்த பயிற்சிக்கு அடிப்படையான பல விஷயங்கள் இருக்குது. இது போக தாவரங்களை பற்றிய அறிவு, உணவுகளை பற்றிய விழிப்புணர்வுன்னு நிறைய இருக்குது கணேசன். இதையெல்லாம் ஒருத்தர் தொடர்ந்து செஞ்சால் 5 வருஷத்தில் அவர் ஒரு நல்ல தெராபிஸ்டாக மாறலாம். வருடங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அவருடைய பார்வைக்கு கூட ஒரு சக்தி வந்துவிடும். இந்த விஷயத்தில் பூபால்தாஸ் சுவாமிக்கு கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டு கால அனுபவம். இப்போவும் தொடங்குற நிலையிலே இருக்கிற ஒரு கேன்சர் பேஷண்ட்டை சாமி ஒரு 4 தடவை தொட்டு ட்ரீட் பண்ணினா போகிறோம். அந்த பேஷண்ட்டோட கேன்சர் கரைஞ்சி உருகி காணாமலே போயிடும். எவ்வளவோ பேருக்கு அப்படி ஆகியும் இருக்குது. டாக்டர் வெங்கட்ராவ் சொன்ன தகவல்கள் கணேசனை மேற்கொண்டு எந்த கேள்வியும் அப்போதைக்கு கேட்க முடியாதபடி செய்துவிட்டன. அந்த வேளையில் குழந்தை தியாவும் களிப்பின்றி விளையாடியபடியே இருந்தாள். ரத்திக்கும் டாக்டர் சொன்ன தகவல்களால் ஒரு புத்துணர்ச்சி இருந்தும் ஒரு சந்தேகம். டாக்டர் சார், என் மகள் இனி எப்பொழுதும் இப்படியே இருப்பாள் தானே? திரும்பவும் இரத்த வாந்தி எடுக்க மாட்டாள் தானே என்று தன் சந்தேகத்தை கேள்வியாக ஆக்கினாள். அதை என்னால் இப்போ சொல்ல முடியாதுமா. எங்கள் படிப்பு ஒன்றும் லேசானது இல்லை. எங்கள் ஆராய்ச்சிகளில் நாங்கள் எவ்வளவோ கண்டுபிடிச்சிருக்கோம். அறுவை சிகிச்சை தான் தீர்வுன்னு ஆயிட்ட கேஸுகளுக்கு கூட எங்கள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப சரி. அதன்படி பார்த்தா குழந்தைக்கு ஆப்ரேட் பண்ண வேண்டிய தேவை இருந்தால் இப்போ எனக்கு அது தெரியல. சாமிக்கிட்ட குழந்தைய தினமும் கூட்டிக்கிட்டு போய் காட்டுங்க. ஒரு தடவை காட்டினதுக்கு இவ்வளவு எனர்ஜின்னா அடுத்தடுத்து பல மடங்கு அது அதிகமாகும். குழந்தைக்கு பூரணமாக குணமாயிடும் தான் நான் நினைக்கிறேன். டாக்டரின் பதில் கணேசனை அப்போதுக்கு சில கேள்விகளையும் கேட்க செய்தது. டாக்டர், உங்களுக்கும் தான் டச் தெராப்பி தெரியுமே, அதை நீங்களே செய்யலாமே, எதுக்கு நாங்கள் அவர்கிட்ட போகணும்? பதிலுக்கு சிரித்தார் டாக்டர் வெங்கட்ராவ். ஏன் டாக்டர் சிரிக்கிறீங்க? உங்களுக்கு அவர் மேலே இன்னும் நம்பிக்கை வரலைன்னு நினைக்கிறேன். உண்மையை சொன்னால் அதுதான் டாக்டர் நிஜம்.
நான் இவ்வளவு சொன்னதுக்கு பிறகுமா? இல்லை, இப்போ நான் அவரை பற்றி யோசிக்க தொடங்கியிருக்கேன். அதே சமயம் ஒரு சாமியார் அவர் காலில் விழுந்து கும்பிடுற எல்லாம் என்னால் நினச்சி பார்க்குறக்கே முடியலை. என்ன இருந்தாலும் எல்லாரையும் அடக்கி ஆண்ட ராஜ பரம்பரையில் வந்தவர் தானே நீங்கள், அப்படித்தான் பேசுவீங்க. டாக்டரின் பதில் முதுகின் மேல் ஒரு தீக்குச்சியால் ஒரு செய்து போர் உணர்வை அவனிடம் உண்டாக்கியது. அது அவன் முகம் போன போக்கில் தெரிய தொடங்கியது. டாக்டர், நான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆணவமாகவோ இல்லை அலட்சியமாகவோ எல்லாம் பேசலை. நாட்டில் நடக்கிற நடப்புகளால் நொந்து போய் தான் நான் பேசுகிறேன். குறி சொல்கிறேன், ஜோசியம் சொல்கிறேன், யாகம் பண்ணுறேன்னு இங்கே தான் எவ்வளவு போலிங்க. அதனால தான் மிஸ்டர் கணேசன், நான் கூட இந்த சாமியாரை தொடக்கத்தில் பெருசாக நினைக்கல. ஆனால் உண்மை எப்போவுமே உண்மைதானே. போக போகத்தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்களும் புரிஞ்சுப்பீங்க. சாமி இங்கே கூப்பிடு தூரத்திலே இருக்கும்போது நான் தீவிர சிகிச்சை தர விரும்பலை. அவர் முன்னாலே நான் ஒரு கத்துக்குட்டி. நீங்கள் இன்னும் ஒரு 4 நாள் அவன்கிட்டே கொண்டு போய் குழந்தையை விட்டுடுங்க. 5ஆவது நாள் ஒரு பிளட் டெஸ்ட், ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்ப்போம். அப்போ தெரியும் நான் இப்போ சொன்னதோட மதிப்பெல்லாம். அப்போ மருந்து மாத்திரை உங்கள் திருப்திக்காக வேணும்னா இப்போ கொடுக்குற மருந்தையே கொடுங்க. டாக்டர் சங்கரநாராயணன் சரியான மருந்து தான் கொடுத்துருக்கார். ஆனால் அதெல்லாமே தேவைப்படாது. குழந்தை திரும்பவும் இரத்தவாந்தி எடுத்தாலோ இல்லை சுருண்டு படுத்து கொண்டாலோ தான் உங்களுக்கு மருந்து தேவைப்படும். எனக்கு என்னவோ குழந்தை இனி இப்படியே உற்சாகமாகவே இருப்பான்னு தோணுது. அவளோட சர்வ நாடிகள்லேயும் சாமி சரியாக துடிக்க செய்துட்டாரு. அதுபோல் கபாலத்தையும் தட்டி விட்டு விட்டார். ஓஜஸ்ங்கிற குரோனிக்க சக்தியும் சாமி உசுப்பி விட்டு இருக்கிறார். அதனால்தான் அவகிட்ட புறா மாதிரி பறவைகள் எல்லாம் பயமில்லாமல் கிட்டே வந்தது. இனியும் வரும். டாக்டர் வெங்கட்ராவ் சொல்லிக்கொண்டே போனார். கணேசன் பிரமித்தானோ இல்லையோ, ரத்தி பிரமிப்பின் உச்சிக்கே போய்விட்டாள். ராஜவிஸ்வாசம் என்கின்ற அந்த பங்களாவின் இரும்பு வேல் கம்பி கிராதி கேட்டை ரிமோட் கண்ட்ரோலால் தானாக திறந்து கொண்ட நிலையில் 1க்கு 4 படகு கார்கள் உள்ளே நுழைந்தன. பங்களாவின் முகப்பில் ஒரு பெரிய தோட்டம். தோட்டத்தின் நடுவில் கார் செல்வதற்கான டைல்ஸ் வேய்ந்த பாதை. அந்த பாதைக்குள் ஊடுருவிய கார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக பக்கவாட்டு பொகன்வில்லா நிழலில் தேங்கி நின்றன. தரையெங்கும் பூக்கள் உதிர்த்திருக்கும் காகித பூக்கள் அவை. காருக்குள்ளிருந்து மிடுக்கோடு பலர் இறங்கினர். அவர்களில் குறிப்பிடப்பட வேண்டியவர் MP அருணாச்சலம். வெள்ளை வேட்டி சட்டை என்கின்ற அரசியல்வாதிக்கான அக்மார் குடையோடு காட்சியளித்து கொடியின் வண்ணத்தில் கையில் 2 பவுனில் மோதிரத்தோடு அவர்தான் முன்னால் நடந்தார். அவரை மற்றவர்கள் பின்தொடர்ந்தனர். அருணாச்சலத்தின் தாத்தா கனகசபை ஒரு காலத்தில் ராஜவிலாசத்தில் வசிக்கும் அரண்மனை குடும்பத்தின் கார்வாராக பணியாற்றியவர். பின் அப்பா நடராஜன் அரண்மனை குடும்பத்து பெரியவர் மகாதேவ ராஜாவால் அரசியலுக்கு வந்தவர். சட்டசபைக்குள்ளும் பார்லிமெண்ட்டிலும் தன் சார்பில் ஒருவர் இருப்பதுதான் வருங்காலத்திற்கு நல்லதென்று உணர்ந்து தனக்கு எல்லா விதத்திலும் தலையை ஆட்டும் நடராஜனை MLA ஆக்கி அழகு பார்த்தவர் மகாதேவ ராஜா. பதிலுக்கு நடராஜனும் அரண்மனை குடும்பத்திற்கு எவ்வளவு விசுவாசம் காட்ட முடியுமோ அவ்வளவையும் காட்டினார். அவர் வாரிசான அருணாச்சலமும் இப்பொழுது அப்பா வழியிலேயே விசுவாசத்தோடு இன்று கூட பிறந்த நாளைக்கு ஆசி வாங்கத்தான் வந்திருக்கின்றார். கார்களை சற்று தொலைவில் நிறுத்திவிட்டு இறங்கி பதவிசாக நடந்து வரும் அருணாச்சலத்தை இப்போதைய அரண்மனை குடும்பத்து பிதாமகரான கைலாச ராஜாவும் மேலே பால்கனி சாளரம் வழியாக பார்த்துவிட்டு கீழே இறங்கி வரலானார். அருணாச்சலம் சும்மா வரவில்லை. தட்டு தட்டாக கூடை கூடையாக மாம்பழங்கள், ஆப்பிள், முந்திரி, அன்னாசி என்று தங்கள் தோட்டத்து விளைச்சலை சுமந்து கொண்டுதான் வந்திருந்தார். மாம்பழம் மல்லூர் பக்கமாக தோப்பில் விளைந்தது. ஆப்பிள் ஏற்காடு எஸ்டேட்டில் விசேஷமாக வளர்க்கப்பட்டது. முந்திரி பன்ருட்டியை ஒட்டி வாங்கி போட்ட தோப்பிலும் அன்னாசி கொல்லிமலை எஸ்டேட்டிலும் விளைந்தவையாகும். தட்டுகளையும் கூடைகளையும் பார்த்தவுடனேயே அருணாச்சலத்தின் சொத்துக்கள்தான் என்று கைலாசராஜாவுக்கு புலனாகியது. அருணாச்சலத்திற்கு தன் பதவிசை காட்டிக்கொள்ளும் ஆர்வம் எப்பொழுதும் உண்டு. பங்களாவில் யூனிஃபார்ம் அணிந்த வேலைக்காரர்கள் பணிந்து ஒதுங்கி நின்றிட அருணாச்சலம் ஹாலின் மையத்தில் தட்டுகளையும் கூடைகளையும் வைத்துவிட்டு நின்ற விதமே அலாதியாகத்தான் இருந்தது. கைலாச ராஜாவும் சகலத்தையும் பார்த்தபடியே, வாயா அருணாச்சலம் வா என்றார் கெத்தாக. அவருடைய குரல் அவர் மனைவி கஸ்தூரி, அம்மா மங்களவல்லி, மகள் அமிர்தவர்ஷினி, மச்சனன் குலசேகர ராஜா, அவருடைய மகள் மஞ்சுளா என்று சகலருக்கும் ஹாலுக்கு அவர்களை வரவழைத்து விட்டது. அருணாச்சலம் பெரிதாக ஒரு கும்பிடு
எல்லாவரையும் பார்த்து போட்டார். முதல்ல உட்காரியா, என்ன விசேஷம் இன்னைக்கு, இப்படி தோட்டத்தையே கூடையில் அள்ளி போட்டுட்டு வந்திருக்க என்று கேட்டபடியே அவரும் சோஃபாவில் அமர்ந்தார். ஐயா, இன்னைக்கு பேப்பர் பார்க்கலிங்களா? அருணாச்சலம் கேட்டுக்கொண்டே அமர்ந்தார். அவர் உதவியாளரும் உடன் வந்தவர்களும் நின்றபடிதான் இருந்தனர். பேப்பரில் என்ன செய்தி? பார்க்கலையே. போகட்டும், இன்னைக்கு என்னுடைய பிறந்த நாளுங்க, அதுதான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன். அப்படியா சங்கதி? அட ஆமாம்ல, ஊர் பூரா உன் போஸ்டரை கூட பார்த்தனே, அது இதுக்காகத்தானா? ஆமாங்க ஐயா, நான் வேணும்னாலும் தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க. நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடக்கூடாது. இதில் தப்பாக எடுத்துக்க என்ன இருக்குது? அரசியல்னா இதெல்லாம் இருந்தால் தானே இன்றைக்கி அரசியல்வாதி. எது எப்படியோ, உங்கள் அப்பா போலவே நீ அரண்மனை குடும்பம் மேலே விசுவாசம் கொஞ்சமும் குறையாமல் இருக்க, அதுபோதும் எனக்கு. அப்புறம் நானே உன் கூட ஒரு சில விஷயங்களை பேசணுன்னு இருந்தேன். இப்போ நம்ம சேலம் ஏர்போர்ட்டுக்கு தினசரி ஒரு ஃப்ளைட்டு தான் வந்துட்டு போகுது. நம்ம குடும்பம் சார்பாக ஒரு ஃப்ளைட்டை வாங்கி மும்பைக்கு விட்டா என்னன்னு எனக்குள்ளே இப்போ ஒரு எண்ணம். என்ன நீ சொல்கிற? விடலாங்க ஐயா, நான் நம்ம விமான போக்குவரத்து அமைச்சர்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லி என்ன செய்யணுமோ செய்துடுறேன். பேசிட்டு வந்து சொல்லு. நீ இருக்கும் பொழுதே இதையெல்லாம் நான் பண்ணிக்க விரும்புகிறேன். ஐயா, குறைஞ்சதே இன்னும் 10 வருஷத்துக்கு நான் இருப்பேங்க. எனக்கு தாங்க சீட்டு. மையத்தில் யார் வந்தாலும் நம்ம தொகுதியில் நான் ஜெயிச்சிடுவேங்க. அதுக்கு எதை எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லா தெரியுமுங்க. பாடுறா, நல்ல திடமாத்தான் இருக்கேன்னு சொல்லு. ஆமாங்க ஐயா, ஐயாவும் குடும்பமும் எப்பவும் எனக்கு துணையாக நின்னா அது போதுங்க ஐயா. ஆனால் என்ன ஆனால் அதில் உனக்கு என்ன சந்தேகம்? கைலாசராஜா அப்படி கேட்கவும் அருணாச்சலத்திடம் ஒரு சின்ன தடுமாற்றம், தயக்கம். என்ன அருணாச்சலம் யோசனை? திடீர்னு ஏன் உனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வந்தது? கைலாசராஜா சற்று அழுத்தம் கொடுத்து கேட்கவும் அருணாச்சலத்திடம் அதற்கு பதில், ஐயா, நம்ம சின்னவர் கணேசன் நம்ம தொகுதி சார்பாக நிற்க போகிறாருன்னு என் காதில் விழுந்துச்சு. எனக்கு ஒரே ஆச்சரியம், இந்த அரசியல் சாக்கடையில் இவர் எதுக்கு இறங்குறாருன்னு. அருணாச்சலம் அப்படி சொல்லவுமே கைலாசராஜா முகத்திலும் ஒரு ஆச்சரிய அதிர்வு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.